வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிந்துபாத் கடற்பயணம் பகுதி 2. சென்ற பகுதியில் சிந்துபாத், நான் 7 முறை கப்பல் பயணம் செய்தேன், அப்பொழுது நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை பற்றியும் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை பற்றியும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதை பற்றி சொல்வதற்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். பகுதி 2. இதில் தனது முதல் பயணத்தை பற்றி பேசுகின்றார். என் தந்தையார் கப்பல் வாணிபம் நடத்தி வந்தார். எனக்கு வேண்டிய அளவு சொத்துக்களை வைத்துவிட்டுத்தான் காலமானார். நான் சிறு வயதில் வரவுக்கு மேல் செலவு செய்து பணத்தை பாழாக்கினேன். செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்தேன். என்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் விற்று பணமாக்கிக் கொண்டு கப்பல் வாணிபம் செய்வதற்கு முயற்சி செய்தேன். சில வணிகர்களையும் சந்தித்து பேசினேன். அவர்கள் சொல்படி பல்சோரா என்னும் துறைமுகப்பட்டினத்திற்கு சென்றேன். அங்கே மற்ற வணிகர்களும் வந்து சேர்ந்தனர். ஒரு கப்பலில் ஏறி கிழக்கிந்திய தீவுகளை நோக்கி புறப்பட்டோம். முதலில் எனக்கு மயக்கம் ஏற்பட்டு வாந்தி வருவது போல் இருந்தது. பிறகு கப்பல் பயணத்தின் பழக்கம் எனக்கு பழக்கமாகிவிட்டது. கடல் நோயும் என்னை விட்டு நீங்கிவிட்டு, போகும் வழியில் பல தீவுகளில் இறங்கி எங்கள் சரக்குகளை விற்றுவிட்டு வேறு சரக்குகள் வாங்கினோம். ஒரு நாள் கப்பலில் சென்று கொண்டிருந்த பொழுது தண்ணீர் மட்டத்தில் ஒரு தீவு கண்ணுக்கு தெரிந்தது. அங்கே ஒரு பசும் புல்வெளியும் தோன்றியது. கப்பல் தலைவர் கீழே இறங்கிச் செல்வதற்கு அனுமதி கொடுத்தார். நானும் மற்றவர்களுடன் கப்பலை விட்டு இறங்கி சென்று அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் சாப்பிடத் தொடங்கியதும் நிலம் போல் இருந்த அந்த இடம் அசைந்தது. கப்பலில் இருந்தவர்கள் உடனே கப்பலுக்கு வந்து விடும்படி எங்களை அழைத்தனர். நாங்கள் தீவு என்று எண்ணியது ஒரு பெரிய திமிங்கலத்தின் முதுகு என்று தெரிந்தது. சிலர் கப்பலுக்குள் ஓடிச் சென்று விட்டனர். இன்னும் சிலர் நீந்திச் சென்றனர். நான் உடனே போகாமல் ஏமாந்து விட்டேன். திமிங்கலம் கடலுக்குள் சென்றது. வேறு வழி இல்லாமல் ஒரு பலகையை பிடித்து கொண்டு தண்ணீரில் மிதந்தேன். அடுப்பு எரிப்பதற்காக கப்பலிலிருந்து ஒரு பலகையை கொண்டு வந்திருந்தோம். நல்ல வேளையாக அது என் கைக்கு கிடைத்தது. கப்பல் தலைவர் திரும்பி வந்தவர்களை கப்பலில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார். காற்று கடுமையாக வீசியதால் கப்பல் விரைந்து சென்றது. என்னால் கப்பலுக்கு போய் சேர முடியவில்லை. அலைகளின் நடுவில் தத்தளித்து கொண்டு இருந்தேன். ஒரு பகலும் ஒரு இரவும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தேன். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் பலகையை பிடித்து கொள்வதற்கும் சக்தியில்லாமல் போய்விட்டது. நம்பிக்கையை இழந்து உயிர் போய்விடும் என்றுதான் எண்ணினேன். நல்ல வேளையாக ஒரு பெரிய அலை வந்து என்னை கரையில் கொண்டு போய் தள்ளிவிட்டது. கடற்கரையில் செங்குத்தான பாறைகள் இருந்தன. மரங்களின் வேர்களை பிடித்து கொண்டு மெதுவாக மேலே ஏறினேன். குற்றுயிருடன் தரையில் கிடந்தேன். சூரியன் உச்சிக்கு வந்தது. பசியினாலும் அலைகளில் மோதுண்டதாலும் நான் மிகவும் களைப்பாக இருந்தேன். கறிகள், ஏதாவது கிழங்குகள் இப்படி கிடைக்குமா என்று தேடி பார்த்தேன். நடக்க முடியாமல் தவழ்ந்து சென்றேன். கிடைத்ததை சாப்பிட்டுவிட்டு ஊற்று நீரை அள்ளி பருகினேன். சற்று மயக்கமும் தெளிந்தது. தீவிற்குள் சற்று தூரம் சென்றேன். ஒரு குதிரை புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. மேலும் ஒரு குச்சியின் முளையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த சுரங்கத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. ஒரு மனிதன் வெளியில் வந்து, "நீ யார்?" என்று கேட்டான். நான் பட்ட துன்பங்களையெல்லாம் பற்றி அவனிடம் சொன்னேன். என் கையை பிடித்து ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்றான். அங்கு இருந்தவர்கள் என்னை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் எனக்கு அளித்த உணவையும் உண்டேன். அங்கிருந்தவர்கள் அரசருடைய குதிரைக்காரர்கள் என்று தெரிந்தது. மேய்ச்சலுக்காக குதிரைகளை கொண்டு வந்திருந்தனர். மறுநாள் காலையில் புறப்பட்டு போவதாக என்னிடம் தெரிவித்தனர்.
ஒரு நாள் கழித்து அந்த இடத்திற்கு சென்றிருந்தால் கூட நான் அவர்களை சந்தித்திருக்க முடியாது. பட்டினியால் இறந்து போயிருப்பேன். அவர்களுடைய ஊர் நெடுந்தொலைவில் இருந்தது. அவர்களுடன் அவர்களின் ஊருக்கு சென்றபோது என்னை அழைத்து சென்று அரசரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தனர். அவரிடம் என் கதையை சொன்னேன். அவர் என் மேல் இரக்கப்பட்டு எனக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார். அந்த ஊரில் இருந்த வணிகர்களை கண்டு பேசினேன். வாணிபம் செய்வதற்கு அயலூர்களிலிருந்து பல வணிகர்கள் வந்திருந்தனர். அங்குள்ள தலைநகரில் கப்பல்கள் வந்து தங்குவதற்கு நல்ல துறைமுகம் அமைந்திருந்தது. பல நாடுகளிலிருந்து கப்பல்கள் அங்கே வருவதும் போவதுமாக இருந்தன. பாக்தாத் நகரிலிருந்து யாராவது வந்திருக்கின்றார்களா என்று தேடி பார்த்தேன். நான் தங்கியிருந்த தீவிற்கு அடுத்தாற்போல கேசல் எனும் ஒரு தீவு ஒன்று இருந்தது. அங்கு இரவு நேரத்தில் பல வகையான ஒலிகள் கேட்டதால் அந்த தீவில் பிசாசுகள் இருப்பதாக கப்பல்காரர்கள் எண்ணியிருந்தனர். நான் துணிச்சலுடன் அங்கே சென்றேன். பேய் பிசாசு ஒன்றும் வரவில்லை. 200 அடியிலிருந்து 300 அடி நீளமுள்ள மீன்கள் இருந்தன. சில மீன்களின் தலை ஆந்தையின் தலையைப் போல் இருந்தது. நான் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தபோது ஒரு கப்பல் வந்தது. கப்பலிலிருந்து மூட்டைகள் இறக்கப்பட்டன. வணிகர்கள் தங்கள் சரக்குகளை கடை வீதிக்கு அனுப்பினர். மூட்டைகளின் மேல் எழுதியிருந்த பெயர்களை பார்த்தேன். சில மூட்டைகளில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. நான் ஊரிலிருந்து புறப்பட்ட போது கப்பலில் ஏற்றிய மூட்டைகள் அங்கே வந்திருந்தன. கப்பல் தலைவர் நான் கடலில் மூழ்கி இறந்து விட்டேன் என்று எண்ணியிருந்தார். நான் அவரிடம் அணுகி அந்த மூட்டைகள் யாருடையவை என்று கேட்டேன். பாக்தாத் நகரில் சிந்துபாத் எனும் ஒரு வணிகர் இருந்தார். அவர் என்னுடன் கப்பல் யாத்திரைக்கு வந்தார். அவர் ஒரு நாள் தீவு என்று நினைத்து ஒரு திமிங்கலத்தின் முதுகில் ஏறி சென்றார். திமிங்கலமோ உறங்கிக் கொண்டிருந்தது. அவருடன் சேர்ந்தவர்கள் சமையல் செய்வதற்கு அடுப்பு மூட்டினார்கள். சூடு பட்டதும் திமிங்கலம் கடலுக்குள் போய் மறைந்துவிட்டது. சிந்துபாத்தும் அவரது தோழர்களும் கடலில் மூழ்கிவிட்டனர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த மூட்டைகள் எல்லாம் அவருடையதுதான். இவைகளை விற்று சிந்துபாத்தின் உறவினர்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஐயா, என்னை உங்களுக்கு தெரியவில்லையா? இறந்து போனதாக சொல்லப்படும் சிந்துபாத் நானேதான். தயவு செய்து மூட்டைகளை என்னிடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். முதலில் அவர் என்னை நம்பவில்லை. நான் அவரை ஏமாற்றுவதாக எண்ணினார். நான் கடலிலிருந்து தப்பி வந்ததை பற்றியும் குதிரைக்காரர்களின் உதவியால் அரசரை கண்டு பேசியதையும் தலைவரிடம் சொன்னேன். கப்பலிலிருந்து எனக்கு தெரிந்தவர்களும் வந்தனர். அவர்கள் நான் உயிரோடு இருப்பதைக் கண்டு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். பின்னர் தலைவரும் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டார். ஆண்டவன் அருளால் நீங்கள் உயிர் பிழைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மூட்டைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் தாராளமாக போகலாம் என்றார். என் மூட்டையிலிருந்து நல்ல துணிமணிகளாக பொறுக்கி எடுத்து அரசருக்கு அனுப்பினேன். அவைகளை அவர் மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாட்டிலுள்ள சில பொருட்களை எனக்கு பரிசாக அளித்தார். அரசரிடம் விடை பெற்றுக்கொண்டு அதே கப்பலில் ஏறி சென்றேன். போகும் வழியில் பல இடங்களில் தங்கி பண்டங்களை மாற்றி வாணிபம் செய்தேன். 1,00,000 பொன் என் கையில் சேர்ந்தது. அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஊருக்கு திரும்பி வந்தேன். என் மனைவி மக்களுடன் இன்பமாக வாழ்ந்திருந்தேன். ஓர் அழகான வீடு வாங்கி சில வேலைக்காரர்களையும் அமர்த்தி கொண்டு நன்றாக வாழ்க்கை நடத்தினேன் என்று சிந்துபாத் கூறினார். கதையை அந்த அளவோடு நிறுத்தி கொண்டார். இந்துபாத் எனும் கூலியாளிடம் தான் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா? அவனுக்கு 100 பொற்காசுகளை எடுத்து கொடுத்தார். நீர் வீட்டிற்கு போகலாம். நாளைக்கு வந்தால் மற்ற கதைகளையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு இவ்வளவு மரியாதை செய்து பரிசுகளும் கொடுக்கின்றாரே என்று எண்ணிக்கொண்ட இந்துபாத்து வியப்புடன் தன் வீட்டிற்கு சென்றான். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் மற்றும் நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.